உதயம் டபுள் டிலைட் ஒயிட் ஷர்ட்ஸ் ஒரே பேக்கில் 2 ஒயிட் ஷர்ட்டுகள் ரூபாய் 699 மட்டுமே. திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் இன்னும் சற்று நேரத்தில் சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறுகிறது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உலக புகழ்பெற்ற தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் சனி பகவான் தனி சன்னதி கொண்டு அருள் பாலித்து வருகிறார். இக்கோயிலில் 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வாக்கிய பஞ்சாகப்படி சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இன்று காலை 5:22 மணிக்கு சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறவுள்ளது. சனீஸ்வர பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார். கொரோனா காரணமாக பக்தர்களின் நலன் கருதி கோயில் நிர்வாகம் 48 நாட்களுக்கு சனி பகவானை தரிசனம் செய்ய ஆன்லைன் முன்பதிவை கட்டாயமாக்கியுள்ளது. அதன்படி முன்பதிவு செய்த பக்தர்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து முகக்கவசம் அணிந்தபடி அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் நின்று சனி பகவானை தரிசிக்க காத்திருக்கின்றனர். பக்தர்களின் நலன் கருதி சனீஸ்வரன் கோயிலில் உள்ள நலன் குளத்தில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயிலுக்கு வெளியே அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. சனிப்பெயர்ச்சி விழாவையொட்டி 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதேபோல் சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு ஊர்களிலும் சனி பகவான் ஆலயங்களில் சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறுகிறது. சனிப்பெயர்ச்சி விழாவிற்காக திருநள்ளாறு வரும் பக்தர்களுக்கு கொரோனா பரிசோதனை கட்டாயமில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி திருவிழா பங்கேற்க வரும் பக்தர்கள் 48 மணி நேரத்திற்கு முன்பாக கொரோனா பரிசோதனை சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த முடிவை எதிர்த்து சிங்காரவேலன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கொரோனா பரிசோதனை செய்து சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற உத்தரவு தேவையற்ற பண விரயத்தை ஏற்படுத்தும் என்றும் மேலும் அது சாத்தியமற்றது எனவும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதை கேட்ட நீதிபதிகள் பக்தர்களுக்கு வெப்பநிலை பரிசோதனை செய்வது கட்டாயம் என அறிவுறுத்தியதுடன் அறிகுறிகள் இல்லாத பக்தர்களை அனுமதிக்குமாறு உத்தரவிட்டனர். உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து திருநள்ளாறு வரும் பக்தர்கள் கொரோனா நெகட்டிவ் என்ற சான்றிதழ் எடுத்து வர வேண்டிய தேவை இல்லை என்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். வழிபாடு செய்வதற்காக பக்தர்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை நீதிமன்றத்தின் மூலம் சனீஸ்வரரை நீக்கிவிட்டதாக தருமபுர ஆதீனம் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை கடைபிடித்து தமிழக அரசுக்கு பக்தர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். உதயம் டபுள் டிலைட் ஒயிட் ஷர்ட்ஸ் ஒரே பேக்கில் 2 ஒயிட் ஷர்ட்டுகள் ரூபாய் 699 மட்டுமே.